வணக்கம் வணக்கம் மைடிய தம்பி தங்கச்சிங்களா. உங்களுக்காக 30 டேஸ் ஸ்டடி பிளான் போட்டிருக்கோம். என்னன்னா 40 நாள் இருக்கேன்னா என்ன 30 நாளைக்கு ஸ்டடி பிளான் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷன் எக்ஸாம்ஸ் இருக்குது. அது இல்லாமல் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்கும். எக்ஸாமுக்கு பிஃபோர் த டே படிக்கிற மாதிரி இருக்கும் பப்ளிக்கு. இது இல்லாமல் உங்களுக்கு லீவ் நடுவு பொங்கல் லீவ் வருது, இந்த மாதிரி இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு என்னைக்கு படிக்க தோணுன்றது உங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 30 டேஸ் போட்டிருக்கேன், ஆனால் 40 டேஸ் இருக்குது. அப்போது நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த 30 டேஸ் வேணும் அப்படின்றது. நான் இன்னைக்கு படிக்கணும் அப்படின்னு நான் எந்த இதுவும் சொல்லலை, வெறும் ஈவினிங் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். மார்னிங் எதுவுமே கொடுக்கல. ஸோ நீங்கள் மார்னிங் இந்த சென்ஸ் ஆஃப்டர்நூனில் சொல்கிற ஸ்கூல் டைமில் எதுவுமே கொடுக்கல. சண்டேஸோ ஹாலிடேஸோ இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தனியாக ஸ்டடி பிளான்ஸ் நான் தனியாக போடுறேன். அப்படி இருந்துமே ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை மட்டுமே படிக்கலாம். இதில் நீங்கள் பெண்டிங் விடுறது எல்லாத்தையுமே சாட்டர்டே சண்டேஸில் உங்களுக்கு லீவ் வர டைம்ஸில் இதில் இருக்க பெண்டிங் கொஸ்டின்ஸ் மட்டும் முடிங்க. டெய்லி இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக நம்பி ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இன்னும் கம்மியாக கொடுத்துருக்கேன், ஆனால் டெய்லி கொடுத்துக்கிறதுனால உங்களுக்கே தெரியாமல் நிறையா படிச்சிருவீங்க. 30 நாளில் ஃபுல் போர்ஷன் ஓகேங்களா, எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. சரி, இதை மொத்தமாக நான் 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கேன். 1, 50% மேலே எடுக்கிறவங்க. ஓகேங்களா, பாஸ் ஆகிறன்றவங்களுக்கு இவ்வளோ சீக்கிரம் நீ படிக்க தேவையில்ல, அப்போ படித்ததே நீ ரிவைஸ் பண்ணாலே பாஸ் ஆகிடலாம். ஓகேங்களா, ஒன்னொன்று ஒரு 75% மேலே 70% மேலே ஒன்று சென்டம். ஓகேங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் எத்தனை 60% மேலே இருக்க வேணா பண்ணணும் அப்படின்னா வெறும் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் படிக்கணும். ஓகேவா, 70 to 80% எடுக்கிறவனா பண்ணணும்னா இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சமும் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அன்இம்பார்ட்டன்ஸ் இருக்குது தெரியுமா, அதுவும் எக்ஸ்ட்ரா படிக்கணும். ஓகே, அதுக்கப்புறமா இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அப்புறம் எக்ஸ்டீரியல் கொஸ்டின்ஸ், இன்டீரியர் கொஸ்டின்ஸ்னு இருக்கிற எல்லாத்தையுமே படிக்கணும். அதாவது புக் பேக்ல இருந்து புக் இன்சைட் வரைக்கும் எல்லாத்தையுமே படிக்கணும். ஓகேவா, மொத்தம் 3 கேட்டகரி. ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே 50+ எடுக்கிறதுக்கு வெறும் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் படித்தா போதும். கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்தால் 50% எடுக்க நினச்சவங்களே 70 to 80% எடுக்கலாம். கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்தால், நான் டஃப்பாக இருக்க மைண்ட் செட்டில் சொல்கிறேன். அப்புறம் 70 to 80% எடுக்கணும் அப்படின்னா வெறும் புக் பேக் மட்டும். ஓகேங்களா, அது மட்டும் படித்தா போதும். நெக்ஸ்ட்டு நான் 90க்கு மேலே எடுக்கணும், 95க்கு மேலே எடுக்கணும் அப்படின்னா புக் பேக் ப்ளஸ் இன்டீரியர் கொஸ்டின்ஸ், இந்த 3மே பார்க்கணும். ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். இது நீங்கள் யாருன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இது காமன். ஓகேங்களா, இப்போ இது யாராக இருக்குது அப்படின்னா இது 12th ஓகேங்களா, 12th மேக்ஸ் குரூப்பில் இருக்கிற பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எல்லாருமே இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகேவா, இதில் ஒருவேளை பியூர் சயின்ஸ் இது யாருன்னா பார்க்குறீங்க அப்படின்னா மேக்ஸ் இருக்க இடத்துல எல்லாத்துலேயுமே பாட்னியை போட்டுக்கோங்க, பயாலஜி இருக்க இடத்துல எல்லாத்துலேயுமே ஜுவாலஜியை போட்டுக்கோங்க. அங்கே நீங்கள் ஒரு லெசனுக்கான ஃபர்ஸ்ட் லெசன் இருக்குன்னா அதோட 2 மார்க் 3 மார்க் ஃபர்ஸ்ட் டேவும், அதோட 5 மார்க் இருந்ததுன்னா அதை செகண்ட் டேவும் படிக்கும். ஓகேங்களா, டே 1ல் மட்டும் தான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், டே 2ல் இருந்து இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். டக்குன்னு வீடியோ போயிட்டே இருக்கும். டெய்லி இந்த வீடியோ ஈவினிங் 5 o'clock வந்துடும். இதை நீங்கள் நெக்ஸ்ட் டே தான் பார்க்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க, இது ஈவினிங் தான் வரும், பட் நீங்கள் நெக்ஸ்ட் டே தான் பார்க்க போகிறீங்க. ஸோ அப்படின்னும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோ அப்லோட் ஆகுது அப்படின்னா அந்த வீடியோ நீங்கள் நெக்ஸ்ட் டேக்கான வீடியோ தான். நீங்கள் டே 1 பார்க்குறீங்க அப்படின்னா அது அடுத்த நாள், டே 5 பார்க்குறீங்கன்னா அது அடுத்த நாள் தான் ஃபாலோ பண்ணணும். அன்றைக்கே ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முடியாது. ஏன்னா நீங்கள் பார்க்குற டைமிங் வேறு டைமிங்காக இருக்கலாம். அப்படி இல்லைனா ஈவினிங் 6க்குள்ளே நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதான் இப்போதே ஃபாலோ பண்ணலாம். ஓகே, சரி, ரைட். இப்போ டே 1 இதில் ஃபஸ்ட் ப்ளஸ்லாம் சொல்கிற பாருங்க, ஃபுல் போர்ஷன் கவர் பண்ண முடியும். இது 6 days ஃபுல்லாக ஃபாலோ பண்ணால் ஃபுல் போர்ஷன் கவர் பண்ண முடியும். இல்லைனா எனக்கு ரிவிஷன் எக்ஸாம்லாம் இருக்குன்னா என்னால் படிக்க முடியாதுன்னா, இப்போ இன்கேஸ் இன்னைக்கு ரிவிஷன் வச்சுப்போம், இந்த படிக்கிற டே அப்போ இது ரிவிஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ இதில் இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்டுமே இதில் இருக்குது. ஓகேங்களா, அந்த சப்ஜெக்டை அந்த டைமுக்கு ஃபுல்லாக படிச்சிருங்க. ஓகேங்களா, படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா மற்ற சப்ஜெக்டில் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 3rd லெசன் இருக்குது அப்படின்னா 3rd லெசன் இருக்கா இல்லையா நமக்கு தெரியுமா தெரியாதான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. தெரிஞ்சிருச்சுன்னா சில்லாக விட்டுட்டு நீங்கள் ரிவிஷன் பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஆனால் ஒரு டைம் சும்மா ஒரு கிளான்ஸ், ஓகே இந்த கொஸ்டின்லாம் நமக்கு தெரியும் அப்படின்னு ஒரு செல்ஃப் கேட்டிவேஷனுக்காக ஒரு 6 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 6:10க்குள்ளே முடிச்சிருங்க. தெரியுமா தெரியாத மட்டும் பார்த்துக்கோங்க. தெரியலனா மட்டும் ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இதுவே தெரியலன்னா நீங்கள் ரிவிஷன் எழுதி என்ன பண்ண போகிறீங்க சொல்றது புரியுதுங்களா? டெய்லி டாஸ்க்கே உங்களுக்கு தெரிய வரல அப்படின்னா ஃபுல் புக்கு எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்போ தெரியாது. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒருவேளை உங்களுக்கு எல்லாம் தெரியாமல் இருக்குன்னா அதை உட்காந்து அந்த டேல ஸ்பெண்ட் பண்ணி படிச்சு தான் ஆகணும். அப்போ ரிவிஷனை படிக்கிறதே நீ பப்ளிக்கில் மார்க் எடுக்கிறதுக்கு தான். ஓகேவா, ஸோ அதனால் இதை டெய்லியும் முடிச்சிருக்கணும். உங்களுக்கு இதில்
தெரியலனா, தெரிஞ்சிருந்ததுன்னா ஓகே நமக்கு தெரியும்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த டைமில் ரிவிஷன் வந்து பார்க்கலாம். ஓகே, ஒரு ஐடியா வந்துருச்சா? எத்தனை மார்க்ன்றது ஒன்று. ரெண்டாவது வந்து ரிவிஷனுக்கு எப்படி படிக்கணும், ரிவிஷன் எக்ஸாம் இருந்தாலும் இந்த சப்ஜெக்டை எப்படி டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்றது ஒன்று. மொத்தம் 2 சொல்லியிருக்கேன். இதை டெய்லியும் பார்க்கணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணணும். நீங்கள் மட்டும் படித்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கூடாது. இது வந்து பார்க்க தான் வந்து நான் கொஞ்சமாக இருக்குது, இதுதான் நானே பண்ணுவேனே அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இதை டெய்லி சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த டெய்லி ஒன்றுமே ஒரு போர்ஷன் கூட பெண்டிங் வைக்காமல் எல்லாமே பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோவே. தயவுசெய்து இதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோ ஷார்ட்டாக வந்துடும். ஓகேங்களா? இன்றைக்கி மட்டும்தான் ஃபுல் லென்த் வீடியோவாக இருக்கும். அப்புறம் ஈவினிங்கில் 6க்கு தான் ஆரம்பிக்க சொல்கிறேன்ப்பா. சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து 7க்கு தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்ததுன்னா, நீங்கள் வரதுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே உங்களோட டைம் ஷெட்யூலில் மாற்றிக்கோங்க. 10:30க்கு முடிக்கிற மாதிரி பார்த்துருக்கு. நீங்கள் 11 வரைக்கும் படிங்க, வேறு வழி இல்லை. லாங்லேருந்து ஸ்கூலுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டைம் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். நானுமே வந்து 1 hour ட்ராவலில் தான் படித்தேன். ஓகேவா? வேறு வழி இல்லை, அப்படி தான் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஈவினிங் 6 to 7 என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபிசிக்ஸில் லெசன் 3 பார்க்குறீங்க, 2 mark. ஓகேங்களா? இந்த 2 mark நாங்கள் யூடியூப்பில் லைவில் போட்டிருப்போம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வீலன் ஃபிசிக்ஸ் 12th லெசன் 3 2 mark அப்படின்னு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அது உங்களுக்கு வந்துடும், ஃபர்ஸ்ட்லேயே வந்துடும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? வீலன்ற வார்த்தையை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 7th to 8:30 வரைக்கும் நான் பண்ணுறேன். 1 hour கொடுத்துருக்கேன். நல்லா படிக்கிற பசங்க 9th லெசனில் இருக்கிற 5 mark ஃபுல்லாக பார்க்கணும். ஓகேவா? அப்படி இல்லைனா நான் கொஞ்சம் பிலோ ஆவரேஜ் தானா, அதாவது 90க்கு கீழே எடுத்தால் ஓகே தானா அப்படின்றவங்க 6.7ல் இருக்கிற எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ், இந்த பாருங்க ஒரு எக்ஸசைஸ் போட்டிருக்கேன்னா அதோட எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் ரெண்டுமே தான் வரும். அதே மாதிரி இது வந்து 5 mark மட்டும்தான். இந்த மாதிரி எக்ஸசைஸ் கொடுத்தோம்னாலே அது 5 mark மட்டும்தான். 2 mark 3 mark அடுத்தடுத்த டேல வந்துடும். எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி ஆல்ரெடி போட்டு வச்சுட்டு 30 நாளைக்கு. ஸோ டெய்லி அப்லோட் மட்டும் தான் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? அடுத்து 8:30 9 வரைக்கும் பிரேக். அந்த பிரேக்கில் நீங்கள் சாப்பிட்டுக்க, மொபைல் யூஸ் பண்ணிக்க, வாட் எவர் என்ன வேணுமோ பண்ணிக்கோ. ஓகேவா? அப்புறம் 9 to 10:30 வரைக்கும் என்ன பண்ண போறீங்கன்னா, கெமிஸ்ட்ரியில் லெசன் 1 இருக்க 2 mark 3 mark கெமிஸ்ட்ரி லைனாக தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா சில பேர் ஆர்கானிக் படிக்காமல் தான் இருக்கீங்க. நீங்கள் லைவ்ல ப்ராப்பராக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதுவும் லைவ்ல இருக்கு. ஓகேங்களா? நீங்கள் போயிட்டு வீலன் தமிழ், வீலன் அப்புறமா போட்டு நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரி 12th கெமிஸ்ட்ரி லெசன் 1 2 mark 3 mark போட்டால் உங்களுக்கு அதான் வீடியோவாக வந்துடும். அடுத்தது பயாலஜி மார்னிங், நெக்ஸ்ட் டே மார்னிங். இந்த மாதிரி 5 மணிலாம் எழுந்து படிச்சு தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஓகேவா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்க கூட தூங்கிடலாம், பட் பயாலஜி பசங்களுக்கு there is no option. ஓகே, யூ மஸ்ட் ஸ்டடி. ஸோ 5 to 6 என்ன பண்ணணும் அப்படின்னா, பயாலஜியை வந்து நீங்கள் வந்து படிக்கணும். காலையில் எழுந்த உடனே டெய்லியும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்க ஆல்ரெடி நீங்கள் படித்து வச்சுருப்பீங்க. டெய்லி ஒரு கொஸ்டின் நீங்கள் வந்து உங்களுக்கு டெய்லி ஸ்டடி பிளான் உங்களுக்கு வரப்போகுது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 30 days ஸ்டடி பிளான்ன்றது ஒரு தனியாக வீடியோவே வரும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். பயாலஜிக்கு போட்டுட்ருக்கோம், ரெடி ஆகிடுச்சுன்னா அதுவும் போட்டுருவோம். இது நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் இருக்கும், யூடியூப்லேயும் ரீலாக இருக்கும். ஓகேங்களா? ஏன் இதை போட முடியல அப்படின்னா நாங்கள் அதை கொஸ்டினும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதனால தான் உங்களுக்கு வந்து இதில் நாங்கள் ரீலாக போடல. அப்புறமா தமிழ் இங்கிலீஷ் கூட உங்களுக்கு ஸ்டடி பிளான் போடணும்னா நீங்கள் அவ்வளோ முட்டாளாக இருப்பீங்கன்னா கண்டிப்பாக இருக்க மாட்டீங்க. ஸோ ஒரு வேளை இல்லைனா எனக்கு தமிழ் சுத்தமாக வராதுன்னா அப்படின்றவங்க, இங்கிலீஷில் கிராமர் சுத்தமாக வராதுன்றவங்க லைவ்ல இருக்குது, எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இது 6 hour வீடியோவாக இருக்குது. 6 hourல இருக்கிறத ஃபுல்லாக படித்தாலே 90 mark எடுத்துடலாம், 100% கேரண்டி. ஓகேவா? 90 எடுக்கிறதுக்கு 100% கேரண்டி. இதை படிச்சுட்டு சின்ன கிராமர்ஸும் 1 markம் ஒழுங்காக படிச்சுட்டோன்னா 90 mark ஈஸியாக எடுத்துடலாம். 6 hours தான் வீடியோ. நல்லா கவனிச்சுக்கோங்க. பப்ளிக்கு 100 markக்கு 6 hours ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஓகேவா? அதை ஒன்றும் இல்லை, இப்போ நீ 6 hour இருக்குது, தமிழ்னு இருக்குது, டெய்லி ஒரு 1/2 hour வீடியோ பாரு. காலையில் ஏஞ்ச உடனே ஒரு 1/2 hour வீடியோ பாரு, நல்ல நெட் இருக்கும். ஓகேவா? ரீல் பார்க்குறதா நினச்சி டெய்லியும் 1/2 hour டார்கெட் வச்சுக்கோ. ஓகேவா? அந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோ, பிளேலிஸ்ட்டில் போட்டுக்கோ. இல்லைனா உனக்கு நெட் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னா ஒரு நாள் என்ன பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணி வச்சிரு. கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்ல, 500 MB செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு டவுன்லோட் பண்ணி 1 day வச்சுட்டு அப்படின்னா அதை டெய்லியுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டெய்லி ஒரு 1/2 hour பார்த்துட்டே இருந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 12 நாளில் முடிஞ்சிடும். அடுத்து இங்கிலீஷ் இருக்கும், இங்கிலீஷ் ஒரு 12 நாளில் முடிஞ்சிடும். ஓகே, அதுவுமே ஒரு 4.5 hour 5 hour வீடியோ இருக்குது, அதுவுமே நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கிராமர் ஃபுல்லாக புரிஞ்சிடும். எல்லாமே நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம்ப்பா, உங்களுக்காக தான் இவ்வளோ பண்ணுறோம். ஓகேவா? எங்களுக்காக என்ன கேட்க போகிறோம், பெருசாக என்ன கேட்க போகிறோம், சப்ஸ்கிரைப் பண்ணி தான் கேட்க போகிறோம். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். தயவுசெய்து நான் சொல்கிறது கேட்டு ஃபுல்லாக தயவு செஞ்சு பாருங்கள். இது அடுத்தடுத்த வீடியோஸ் இதோட ஷார்ட்டாக தான் இருக்கும். டாட்டா பை பாய். மறக்காமல் ஷேர் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணி இது ஒர்க் அவுட் ஆகுன்றதை நீங்கள் எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோவுக்கு ஒர்க் பண்ணுவேன். ஸோ அதனால் லைக் பண்ணிவிடுங்க. டாட்டா பை பாய். மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்கோ.